வணக்கம், நான் சாய் ஸ்ரீராம் பில்டர்ஸ்ல இருந்து இன்ஜினியர் விக்னேஷ் சாய்ஸ்ரீ பேசுறேன். வெரனூர்ல நமக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த பில்டிங்ல உள்ள டெக்னிக்கல் டிப்ஸை சொல்றேன். இது வீடு கட்டுறவங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பிளாஸ்டரிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரிக் பாயிண்ட்லாம் காடி எடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பைப்லைன் வருது. இதுக்கு நம்ம கிராக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ஃபைபர் மெஸ் இந்த மெட்டீரியல் இருக்கு. ஃபைபர் மெஸ் மெட்டீரியல் போட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த காலம் ஜாயின்ஸுக்கும் ஃபைபர் மெஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு பிளாஸ்டிங் பண்ணிட்டு 1 or 2 days கழிச்சு நம்ம பிளாஸ்டிங் பண்ணோம்னா இதுல உள்ள கிராக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இந்த நிலக்கதவுல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 1 inch ஆஃப்செட் வச்சு நம்ம பண்றதுனால இந்த கிராக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். வீடு கட்டும் போது ஓப்பன் விண்டோ கொடுக்கறதுனால ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஹீட்டை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இதனால பகல்ல லைட்டோ ஃபேனோ போட வேண்டிய தேவையில்லை. இந்த காமன் டாய்லெட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சென்ட்ரிங்ல இருந்து சங்கன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த சங்கன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம், ஒரு அடி சங்கன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இது சுத்தி பீம் போட்டுட்டு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் யூஸ் பண்ணி லீக்கேஜ் தர போட்டோம்னா நம்மளுக்கு பில்டிங்ல உள்ள லீக்கேஜை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். வீடு கட்டும் போது பூச்சிகள் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா சென்ட்ரிங் லெவல்ல இருந்து ஒரு 7 inch கட் பண்ணிட்டு அதே போல வார்ட்ரோப் வர இடத்துலையும் சிவில் ஒர்க் பண்ணும் போது நம்ம வார்ட்ரோப்காண்டி கட் பண்ணி விட்டுட்டோம்னா இப்படி கட்டிங் வச்சு பூசுறதுனால பூசுற செலவும் உடைக்கிற செலவும் நம்மளுக்கு ரொம்ப மிச்சமாகும். மொட்டை மாடல கைப்பிடி செவர் கட்டும் போது டிபிசி காங்கிரீட்னு ஒரு 3 inch டிபிசி காங்கிரீட் போட்டோம்னா கைப்பிடி செவர்ல உள்ள கிராக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு 1 inch ஸ்லோப் மாதிரி கொடுத்து பண்ணோம்னா தண்ணி ஃபுல்லா வெளியேறி. இது மாதிரி பில்லர் இருக்கிற இடத்துல நம்ம வீக்காடி வைத்து க்ரூவ் ஜாயின்ஸ் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சர்ல நம்ம வீடு கட்ட போறோம்னா எங்கேயும் பில்லர் இருக்குன்னு ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கும். இந்த மாதிரி வீடு கட்டும் போது சீலிங் ஹைட் நம்ம 12 அடி போடுறதுனால வென்டிலேஷன் ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே பக்காவா இருக்கும்.